Hi, hi, hi. Welcome, welcome, Susi and Lakshmi. Are you able to hear me well? கேக்குதாப்பா நான் பேசுறது? Okay. So welcome to a powerful Lionsgate Portal Women Meditation Circle. So நாம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு குரூப்ல போயிட்டு ஐ எம் ரெடி ஃபார் மேஜிக் அப்படின்னு குரூப்ல போடுங்க எல்லாமே லைன்ஸ்கேட் போர்ட்டல் குரூப்ல. ஸோ ஐ எம் ரெடி ஃபார் மேஜிக். ஸோ ஆர் யூ ரெடி ஃபார் மேஜிக் டுடே? ஸோ நீங்க வீடியோவை ஆன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாம் திங்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் let me welcome you officially for this Lionsgate Portal Meditation Women's Circle. And first, let us initiate this process by lighting a diya. If you have a diya, you can light it. ஒரு விளக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த விளக்க பொருத்திட்டு நாம இன்னைக்கு இந்த செஷனை ஆரம்பிக்கிறோம். கேண்டில் இருந்துச்சு, கேண்டில் நம்ம லாஸ்ட் ஒரு பார்ட்டுக்கு தேவை. நீங்க ஒருவேளை தியா வச்சிருந்தீங்கன்னா தியா பொருத்திட்டு நீங்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு செஷனை. சோ நான் இங்க ஃபர்ஸ்ட் ஒரு விளக்கு இங்க பொருத்திக்கிறேன். ஸோ ஒரு தியா இருந்தா நீங்க பொருத்திட்டு அதுக்கப்புறம் நாம இப்போ இந்த செஷனை ஆரம்பிக்கலாம். Wait a minute. I'm not able to share the screen. Just a minute, எனக்கு இங்க ஷேர் ஆக மாட்டேங்குது.
So are you able to see my screen now? So welcome officially to today's Lionsgate Hotel Women Meditation Circle. ஸோ ஃபர்ஸ்ட் நாம வந்து இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இந்த லைன்ஸ்கேட் போர்ட்டலோட பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு பார்த்துட்டு அதோட ரிச்சுவல்ஸ் அண்ட் அதுக்கு அடுத்து அதோட அஃபர்மேஷன்ஸ் அண்ட் கைடட் மெடிடேஷன் இதுதான் நம்ம இன்னைக்கு இந்த சர்க்கிள்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் நான் தர்றேன். வாட் இஸ் லைன்ஸ்கேட் போர்ட்டல்? ஆஸ் யூ ஆல் நோ, தேர் இஸ் astronomical or galactical position which we call as portal. Portal நம்ம அதை கால் பண்றோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷன்ல இல்ல ஒரு குறிப்பிட்ட ஷேப்ல வானத்துல வந்து நம்ம ஸ்டார்ஸ் அண்ட் எர்த் அண்ட் சன் அலைன் ஆகும்போது ஒரு ஷேப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த ஷேப் வழியா நமக்கு ஹை காஸ்மிக் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ அந்த மாதிரி ஷேப் ஃபார்ம் ஆகுறதுக்கு பேரு தான் போர்ட்டல் அப்படின்னு சொல்றாங்க. And every month you will be having certainly one portal. ஒரு மாசத்திலையும் ஒரு போர்ட்டல் கட்டாயமா இருக்கும். அது எப்படி நம்ம அந்த போர்ட்டலை ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா அந்த டேட்டும் அந்த மந்த்தும் ஒரே மாதிரி வந்தா அதை நம்ம போர்ட்டல் டேன்னு சொல்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1/1 ஜான்வரி 1 1ஆம் தேதி 1வது மாசம் ஒரு போர்ட்டல் டேன்னு சொல்றோம். அதே மாதிரி 2வது மாசத்துல 2/2 ஸோ February 2 அப்படிங்கிறது ஒரு போர்ட்டல் டேன்னு சொல்றோம். ஸோ இதே மாதிரி ஒரு மாசத்துலயும் அந்த டேட்டும் அந்த மந்த்தும் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம போர்ட்டல் டேன்னு சொல்றோம். அன்னைக்கு வானத்துல ஒரு பொசிஷன் குறிப்பிட்ட டைமென்ஷன்ல குறிப்பிட்ட ஷேப்ல சன் எர்த் அண்ட் ஸ்டார்ஸ் வந்து அலைன் ஆகும். அதனால அத போர்ட்டல்னு சொல்றோம். ஸோ அந்த போர்ட்டலை நம்ம எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் விண்டோ விச் டேக்ஸ் யூ ஃப்ரம் திஸ் எர்த் டு தி யூனிவர்ஸ் ஆர் டு தி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. ஆர் அதர்வைஸ் நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா நம்ம எர்த்ல இருக்கிறது 3D பிளேன். 3D பிளேன்ல நம்ம இருக்கிறோம். ஸோ 4D எக்ஸிஸ்ட் ஆகுது, 5D எக்ஸிஸ்ட் ஆகுது. நாம இப்ப என்ன டைம் லைன்ல இருக்கோம் அப்படின்னா ஹியூமன்ஸ் எல்லாரும் வந்து 5 டைமென்ஷனுக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 5 டைமென்ஷனுக்கு மாறுறதுக்கு அந்த போர்ட்டல் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் விண்டோ மாதிரி உங்களுக்கு இருக்க போகுது. அந்த விண்டோ வழியா நீங்க கிராஸ் ஆகும்போது நீங்க இந்த 3D பிளேன்ல இருந்து 5D பிளேனுக்கு போறதா அர்த்தம். ஸோ இந்த எர்த்ல இருந்து யூ ஆர் கனெக்டிங் வித் தி காஸ்மாஸ் ஆர் கனெக்டிங் வித் தி யூனிவர்ஸ் டைரக்ட்லி. ஸோ அதுதான் போர்ட்டலோட இன்ஃபர்மேஷன். ஸோ போர்ட்டல் வழியா அந்த போர்ட்டல் ஓபன் ஆகுற நாட்கள்ல யூ வில் ஃபீல் ஹை எனர்ஜி. There will be a rush of energy from the universe to the earth and you will be feeling that. சாதாரண போர்ட்டல் நாள்கள்லயே நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடியது இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான ஒரு லைன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா போர்ட்டலுக்கும் அவங்க ஒரு குறிப்பிட்ட பேர் கொடுக்குறாங்க. அந்த பேர் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த போர்ட்டல் ஃபார்ம் ஆகுற ஷேப்பை வச்சு அந்த போர்ட்டலோட பேர் கொடுக்குறாங்க. இல்ல அந்த சன் அண்ட் எர்த் எந்த ஜோடியாக் பொசிஷன்ல இருக்கோ அதை வச்சு அந்த போர்ட்டலுக்கு நேம் கொடுக்குறாங்க. ஸோ இது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல் நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்னு சொல்றாங்க. இது வருஷம் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட். இது எந்த நாள்ல நடக்குது அப்படின்னா 8th of August 8/8 அப்படிங்கிற நாள்ல நடக்குது. 8th of August. Each year it happens on the 8th day of the 8th month. A spiritual gateway opens at its peak. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்கக்கூடிய இந்த லைன்ஸ் கேட் போர்ட்டல் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லா நாம நினைக்கிறோம். ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். எதனால அப்படின்னா யூஸ்வலா அது எப்படி வரும் 8/8 போர்ட்டல்னு சொல்லுவாங்க. இந்த தடவை அது 888 போர்ட்டலா இருக்கு. 888 போர்ட்டலா இருக்கு. எதனால அப்படின்னா 8th day
8th ஆகஸ்ட் மந்த் அண்ட் நீங்க உங்களோட அந்த இயரை சம் பண்ணீங்கன்னாலும் 2024 சம் பண்ணீங்கன்னா இட் கம்ஸ் டு பி 8. சரியா? அதனாலதான் அது 888 போர்ட்டல் அப்படின்னு சொல்றோம். ஸோ ட்ரிபிள் எனர்ஜி போர்ட்டலா இந்த வருஷம் இருக்குது. ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட் வர்றது வந்து இன்னும் அதுக்கு அடுத்து ஒரு 8 வருஷம் கழிச்சு வரும். அதாவது 32வது வருஷத்துல வரும். ஏன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 வர்றதுக்கு. அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 9 வருஷம் கழிஞ்சு வரும். அந்த டே வந்து 33ல வரும். ஏன்னா அப்பவும் நீங்க சம் பண்ணீங்கன்னா அது ஒரு 8 வரும். ஸோ அந்த அளவுக்கு this day is so much powerful and so much magical and so much spiritual that it happens only in an 8 years or in a 9 years. ஸோ நீங்க இதே மாதிரி ஒரு பவர்ஃபுல் டே நீங்க வேணும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் குறைஞ்சது 8 வருஷமாவது வெயிட் பண்ணாதான் இதே மாதிரி ஒரு பவர்ஃபுல் டே உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் இன்னைக்கு லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்னு நான் சொல்றேன். அது எந்த நாட்கள்ல ஓபன் ஆகுது அப்படின்னா யூஸ்வலா எல்லா வருஷமும் 8th மந்த்ல இட் ஓபன்ஸ் பிட்வீன் 26th of July to August 12th. 26th ஜூலைல இருந்து ஆகஸ்ட் 12th வரைக்கும் அந்த போர்ட்டல் ஓபன் ஆகி இருக்கும். ஆனா அந்த போர்ட்டலோட ஹை எனர்ஜி வந்து இட் இஸ் பீயிங் ஹை அட் பர்டிகுலர் டே, தட் இஸ் August 8. அன்னைக்குதான் அந்த போர்ட்டல்ல ஹை எனர்ஜி இருக்கும். அதனாலதான் அந்த டேயை நம்ம லயன்ஸ் கேட் போர்ட்டல் டேன்னு சொல்றோம். பட் உங்களுக்கு ஜூலை 26th இருந்து ஆகஸ்ட் 12th வரைக்கும் அந்த கேட் ஓபன் ஆகி தான் இருக்கும். நீங்க எனர்ஜி ரிசீவ் பண்ணுவீங்க. நீங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் அந்த நாட்கள்ல நீங்க பண்ணலாம். அண்ட் சில இடத்துல இந்த ஜூலை 28th இருந்துன்னு சொல்றாங்க. எனிஹவ் ஜூலை 26th இருந்து ஆகஸ்ட் 12th வரைக்கும் இந்த போர்ட்டல் நமக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் தென் இதோட சிக்னிபிகன்ஸ், இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டலோட சிக்னிபிகன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஹைலி மேக்னெட்டிக். தட் இஸ் இது வந்து இட் ஹேஸ் சோ மச் ஆஃப் எனர்ஜி flowing into the earth which makes it so powerful. ரொம்ப highly magnetic, so powerful-ஆ இருக்கு. உங்களை ஹீல் பண்றதுக்கு இந்த எனர்ஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்ப நடந்திருக்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல் காஸ்மிக் அலைன்மெண்ட். அதாவது இதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல்னு எப்படி இத சொல்றாங்க 8-8ன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்கள்ல குறிப்பிட்ட நாட்கள்ல சீரியஸ் அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் ஒரு பெரிய பிரைட்டஸ்ட் ஸ்டார், அதுதான் நம்ம அஸ்ட்ரானமில ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. சீரியஸ் அப்படிங்கிற நட்சத்திரம் துருவ நட்சத்திரம் மாதிரி அது வந்து இன்னைக்கு அலைன் ஆகுது. நம்ம சூரியன் வந்து சிம்மத்துல இருக்கும் போதும் எர்த் அண்ட் திஸ் சீரியஸ் ஸ்டார் இது எல்லாம் ஒரு அலைன்மெண்ட், காஸ்மிக் அலைன்மெண்ட்டுக்கு. எர்த், சீரியஸ் ஸ்டார் அண்ட் சன் இன் லியோ இது மூணு ஒரு அலைன்மெண்ட்ல வரும்போது ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் மாதிரி ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகுது. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஆல்சோ இதுக்கு ஏன் லயன்ஸ் கேட்னு பேர் வச்சாங்க அப்படின்னா ஷேப் வந்து லயன் மாதிரி மேக்சிமம் இருக்கிறது இல்லை. பட் இதுல சன் நம்ம சூரியன் வந்து லியோல இருக்கு, சூரியன் வந்து தற்சமயம் சிம்மத்துல இருக்கு. அதனாலதான் அந்த சிம்மத்தோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கம். அதனாலதான் இதுக்கு நம்ம லியோவை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி தான் லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம். சோ இந்த வருஷம் இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கொண்டிருக்கு. என்ன அப்படின்னா இப்போதான் நமக்கு வந்து அமாவாசை முடிஞ்ச நியூ மூன், இப்பதான் ஆகஸ்ட் 5th வந்து நியூ மூன் முடிஞ்சது. ஸோ நியூ மூனோட எனர்ஜியும் நமக்கு இன்னும் போகல. அதுக்குள்ளாடி நம்மளோட யூஸ்வலா அப்படிதான் இருக்கும், நியூ மூன் முடியும் இல்ல ஃபுல் மூன் முடிகிற மாதிரி இருக்கும். அதுக்கு கிட்டதான் அந்த லயன்ஸ் கேட் வரும். ஸோ அப்போ அதோட அந்த எனர்ஜிய அந்த பவரை இன்னுமே அது இன்க்ரீஸ் பண்ணி தரும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா மெர்க்குரி ரிட்ராகிரேட் நடந்துட்டு இருக்கு. சோ அதாவது மெர்க்குரி அப்படிங்கிறது புதன்.
நட்சத்திரங்க ராசி இல்ல நட்சத்திரத்துல புதன் சொல்றோம் நம்ம. புதன் வந்து அதிபதி, ராசி அதிபதி. அது புதன் வந்து இப்போ பின்னோக்கி போயிட்டு இருக்கு, அதாவது வக்ர கதியில போயிட்டு இருக்குன்னு நாங்க சொல்லுவோம் அஸ்ட்ராலஜில. சோ புதன் பின்னோக்கி நகர்ந்துருக்கு. எப்போ கிளாக் வைஸ்ல தான் எல்லா கிரகங்களும் சுத்தும். மெர்க்குரி அப்படிங்கிற கிரகம் இப்ப வந்து பின்னோக்கி போகுது, அதைத்தான் வக்ர கதின்னு சொல்றோம். சோ இப்ப அந்த விஷயமும் நடந்துட்டு இருக்கு. சோ அதனால இது எல்லாம் சேர்ந்து, அதாவது லியோங்கும் போது உங்களோட சூரிய சக்தி ஜாஸ்தி ஆகுது, சூரியனோட பவர் ஜாஸ்தி ஆகுது. இந்த எர்த்துங்கும் போது சந்திரனோட பவரும் ஜாஸ்தி ஆகுது. அண்ட் ஆல்சோ த சீரியஸ் அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தோட பவரும் ஜாஸ்தி ஆகுது. புதனும் வக்ரகதியில போயிட்டு இருக்கு. சோ இப்போ 4 விஷயங்களோட பவர் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சோ முன்னாடி காலத்திலேயே இதை நம்ம முன்னோர்கள் ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட இந்த மாசத்துல வந்து நமக்கு அபண்டன்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அபண்டன்ஸை நம்ம முன்னோர்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா, ரிவர்ல வந்து அத நதிகள்ல வந்து தண்ணி அதிகமா பாயும் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. நாம இப்பதான் ஆடிப்பெருக்கு கொண்டாடணும், ஞாபகம் இருக்கா? ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது என்ன? காவிரி ஆற்றுல தண்ணி பாய்ஞ்சு வர்றதைத்தான் ஆடிப்பெருக்குன்னு நம்ம செலிப்ரேட் பண்றோம். சோ இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்போ அவங்க உணர்ந்து அந்த எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும். அப்போ அந்த ஆத்துல நிறைய தண்ணியும் வரும். தண்ணி அப்படிங்கிறது ஒரு அபண்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால அவங்க ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஒரு விழாவை அவங்க கொண்டாடி இருக்கிறாங்க. சோ நம்மளும் முன்னாடி இதெல்லாம் கொண்டாடி இருக்கோம். ஆனா இப்ப இது வெஸ்டர்ன்ல இதெல்லாம் கொஞ்சம் லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்னு சொல்றாங்க. பட் நாமளும் அது எல்லாம் முன்னாடியே கொண்டாடி இருக்கிறோம். சோ இதெல்லாம் தான் இதோட சிக்னிபிகன்ஸ். அண்ட் இப்போ மெயினா வந்து இட் ஆக்டிவேட்ஸ் லைட் கோட்ஸ். லைட் கோட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சூரியன் கிட்ட, சன் கிட்ட இருந்து நமக்கு வரும். அது எல்லாருக்கும் ரிசீவ் ஆகிறது இல்ல. ஒரு சிலர் மட்டும்தான் வந்து எனர்ஜி ஒர்க்கர்ஸ் ஆர் லைட் ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க அவங்கள. அந்த லைட் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த லைட் கோட்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான நாள். நிறைய பேத்துக்கு இன்ட்யூஷன் ரொம்ப வேலை செய்யும். நமக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ, நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு அது என்ன சொல்ல, ஒரு பிளாஷ் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்க அதுல கவனமா இருக்கணும். நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் யூனிவர்ஸ் கொடுக்குது அப்படிங்கறத மிஸ் பண்ணிராம, யூ ஷுட் பி அவேர் தட் யூ ஹாவ் டு கேட்ச் ஹோல்டு. அந்த விஷயங்களை கேட்ச் ஹோல்ட் பண்றதுக்கு தெரியணும். அண்ட் அடுத்த சிக்னிபிகன்ஸ் பாத்தீங்கன்னா, இட் ஆம்பிளிஃபைஸ் மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி. மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜியை இது ரொம்ப அதிகரிக்கு. அதனால இந்த நாட்கள்ல நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுனீங்கன்னா கட்டாயமா இது நடக்கும். ஸோ 100% இதுல உறுதி இருக்கு. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பாசிட்டிவா பிலீவ் பண்ணி அதை பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இட் கால் ஃபார் டிவைன் செல்ஃப். இப்போ வந்து நீங்க டிவைன் எனர்ஜியில கனெக்ட் ஆகுறதுக்கு உங்களுக்கு ஒரு உந்துதல் இருக்கும். ரொம்ப டிவைன்ஃபுல்லா இருக்கணும், அண்ட் காஸ்மிக் எனர்ஜியோட கனெக்ட் பண்ற ஒரு உந்துதல், ட்ரிகர், அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இட் இஸ் அ ரிமைண்டர் தட் யூ ஆர் அ பவர்ஃபுல் கிரியேட்டர். அதுதான் முக்கியம். இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல்ல இட் ரிமைண்ட்ஸ் யூ தட் யூ ஆர் அ பவர்ஃபுல் கிரியேட்டர். உங்க வாழ்க்கையை நீங்க கட்டமைக்க முடியும், உங்க வாழ்க்கைய நீங்க உருவாக்க முடியும் அப்படிங்கிறத இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல் உங்களுக்கு சிக்னிபிகன்ஸ் பண்ணுது. சோ இதெல்லாம் பேஸ் ஐடியா வச்சுட்டு பாத்தீங்கன்னா, இன்னும் இது சோ த மெயின் திங் இஸ் 8 அப்படிங்கிறது வந்து, நீங்க அந்த 8 ஒரு ஹரிசான்டல் பொசிஷன்ல வச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி இருக்கும். So infinity is a symbol which represent abundance in all form. எல்லா விதத்திலையும் abundance ரெப்ரசன்ட் பண்ணுது. abundance in health, abundance in wealth, abundance in relationship, abundance in career, abundance in money, everything in abundance. So அதனால இப்ப ஒரு இது 8 இருந்தாலே இவ்வளோ பவர் இருக்கும்னு சொன்னா, டபுள் 8 வந்ததுன்னா டபுள் தி பவர் உங்களுக்கு கிடைக்கும், டபுள் தி எனர்ஜி கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நான் என்ன சொன்னேன், இது இதை விடையும் பவர்ஃபுல் சொல்றேன். ஏன்னா 888 இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது சாதாரணமா இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல்ல கிடைக்கக்கூடிய எனர்ஜி
இன்னைக்கு பர்டிகுலரா ட்ரிபிள் டைம் உங்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்க போகுது. ஸோ இந்த இந்த இதை ரிசீவ் பண்றதுக்கு எல்லாருக்கும் கொடுத்து வச்சிருக்காது. ப்ளீஸ் நோட் தட் ஃபர்ஸ்ட், யூ ஆர் a chosen one by the universe. நிறைய பேர் இந்த போஸ்ட பார்க்கத்தான் செஞ்சாங்க, நிறைய பேர் அந்த இத இன்ஃபர்மேஷன் என்கிட்ட கேட்கறதுதான் செஞ்சாங்க. ஆனா நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணல. ரெஜிஸ்டர் பண்ணவங்கள இங்க வரல. 2 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்க 2 பேர் இன்னைக்கு வரல இன்னைக்கு. சோ அப்படி இருக்கும்போது இது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இது அலைன்மெண்ட், காஸ்மிக் எனர்ஜியோட அலைன்மெண்ட் இருந்தா மட்டும்தான் இந்த செஷன் அட்டன் பண்ண முடியும். சோ அதுவே உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடென்டிபிகேஷன் தட் யூ ஆர் able to or you are making yourself to receive that higher energy. அந்த ஹையர் எனர்ஜியை நீங்க ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படிங்கறத தான் இத காட்டுது. சோ அதனால நீங்க உங்களையே ஒரு தடவை பேட் பண்ணிட்டு ஐ ஆம் ரெடி ஃபார் தி மேஜிக் அப்படின்னு சொல்லுங்க. ஐ ஆம் ரெடி ஃபார் தி மேஜிக். கட்டாயமா யூ ஆர் a மேஜிக்கல் மேனிஃபெஸ்டர். யாரும் இங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்க வரல, நிறைய பேர் பார்த்து வரல. So you are ready to take that action and ready to see the magic in your life. So having that, நாம இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, what we do here, intention setting பண்ண போறோம். And Lionsgate portal rituals என்ன அப்படிங்கறத செய்ய போறோம். Guided journaling ஒன்னு பண்ண போறோம். And powerful affirmations repeat பண்ண போறோம். And the meditation. Lionsgate portal activation meditation with Vivi. So are you excited for this? So first நாம ஒரு intention setting பண்ணிக்கலாம். இந்த Lionsgate portal meditation circle இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன வேணும், எதுக்காக வேண்டி நீங்க இந்த செஷனுக்கு வந்தீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத கிளியரா ஒரு பேப்பர்ல நீங்க எழுதலாம், இல்ல மனசுல கூட நினைக்கலாம். சோ என்ன வேணும் அப்படின்னு நான் இந்த செஷனுக்கு வந்தது பொறுத்த வரைக்கும் என்னோட மேனிஃபெஸ்டேஷனும் இருக்கு. நான் இன்னைக்கு இன்டென்ஷனா செட் பண்றது, இங்க வந்த ஒருத்தவங்களுக்கும் அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கூடிய விரைவில் ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரேயரோட தான் நான் இன்னைக்கு இந்த செஷனுக்கு வந்திருக்கிறேன். ஸோ நீங்க நல்லா கடவுளை ப்ரே பண்ணிட்டு ஒரு இன்டென்ஷனை மனசுல செட் பண்ணிக்கோங்க. இல்ல பேப்பர்ல எழுதணும்னா கிரீன் கலர் பெண்ணை வச்சு பேப்பர்ல நீங்க எழுதிக்கோங்க. இது நீங்க சிம்பிளா ஒரு வார்த்தையில எழுதினா கூட போதும். ஏன்னா நாம கோல் அப்புறமா எழுத போறோம். டீட்டெயிலா ஒரு சென்டென்ஸ் நம்ம அப்புறமா எழுத போறோம். ஸோ இந்த இன்டென்ஷன் செட்டிங்ல 1 or 2 வேர்ட்ஸ் எழுதினா கூட போதும். உங்களுக்கு மணி வேணும்னு நினைச்சீங்கன்னா abundant மணி அப்படின்னு எழுதுங்க. இல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னா ஹாப்பி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எழுதுங்க. ஹெல்த் வேணும் அப்படின்னா குட் அண்ட் பெர்ஃபெக்ட் ஹெல்த் அப்படின்னு எழுதுங்க. So have you set your intention? If any one of you willing to share, you can share what intention you have set. யாராவது ஒருத்தங்க விருப்பம் இருந்தா என்ன இன்டென்ஷன் செட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். Good health and abundant wealth. Great, great, Visa. May God bless you with that. So intention செட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இன்டென்ஷனோட ஒரு few seconds அப்படி மனசுல நல்லா உள்வாங்கிக்கிட்டு be with that intention for few seconds. Now, we are going to initiate our Lionsgate portal rituals. So, நீங்க உங்களுக்கு ஒரு பத்தி வச்சிருந்தீங்கன்னா பத்தி எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க இந்த கோன் இருக்குல்ல, சாம்பிராணி கோன், அது இருந்தா அது எடுத்துக்கோங்க. எது நீங்க வச்சிருக்கிறீங்களோ அதை இப்ப பொறுத்துங்க. எப்பவுமே நாம இந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்தை நம்ம கிளீன் பண்ணிட்டு அந்த ரிச்சுவலை ஆரம்பிப்போம். அதனால நீங்க
ஒரு சாம்பிராணியோ இல்ல பத்தியோ இருந்தா பொருத்திக்கோங்க. பொருத்திட்டு நம்ம வீட்டுல இருக்கிற இடங்கள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ண போறோம். அப்போ சுத்தம் பண்ணும் போது நாம இந்த வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணணும். அதை ஒரு தடவை வாசிச்சு பார்த்துக்கோங்க. ஐ கிளென்ஸ் மை செல்ஃப் வித் லைட் அண்ட் லவ்விங் எனர்ஜி. All energies that are no longer mine to carry are now leaving my body. I am light, I am free, I am whole, and I am me. ஸோ இந்த வார்த்தைகளை இப்படியே ரிப்பீட் பண்ணணும்னு நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம். இதுல இருக்கிற எசன்ஸை புரிஞ்சுக்கோங்க. நான் என்னைய இந்த லைட்னாலையும் லவ்விங் எனர்ஜினாலையும் இந்த நறு மனத்தினாலையும் நான் என்னைய கிளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரெடியா இருக்கிறேன். என் மனசளவுலையும் என் உடம்பளவுலையும் இந்த சக்தியை வாங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். நான் இப்போ லைட்டா ஃபீல் பண்றேன். நான் இப்போ ஃப்ரீயா இருக்கிறேன். ஐ ஆம் ஹோல் அண்ட் ஐ ஆம் மீ. ஸோ இது நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி சொல்ல வருதோ, மனசுல நினைக்க வருதோ, நீங்க அப்படி சொல்லிக்கலாம். இது எந்த கட்டாயம் கிடையாது. இதே மாதிரி வார்த்தைகள் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க உங்க வீட்டுல இருக்கிற ஒரு இடத்துலயும் போய் இந்த நறுமணத்தை ஃபுல்லும் பரப்பிட்டு நீங்க அந்த போனை உங்க கிட்டக்க கூட வச்சுக்கலாம். இல்ல பூஜை ரூம்ல வைக்கணும்னாலும் வச்சுட்டு வந்துடலாம். சரியா? எல்லா இடத்தையும் சுத்தப்படுத்திட்டு வாங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்தையும் சுத்தப்படுத்திட்டு நீங்க போய் வரலாம். ஸோ உங்க வீடுகள்ல எல்லா இடத்துலயும் காட்டிட்டு உங்க வீடுகளையும் உங்களையும் சுத்தப்படுத்திட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வார்த்தைகளை 3 தடவை நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. மை ஸ்பேஸ் இஸ் கிளென்ஸ்ட் அண்ட் ப்ரொடெக்டட். ஒன்லி லைட் அண்ட் லவ் மே டுவெல் ஹியர். மை ஸ்பேஸ் இஸ் கிளென்ஸ்ட் அண்ட் ப்ரொடெக்டட். ஒன்லி லைட் அண்ட் லவ் may dwell here. இப்போ நீங்க சேர்ந்து இத சொல்லலாம். You can say this together. Collective energy ரொம்ப முக்கியம்பா. So participation ரொம்ப முக்கியம். My space is cleansed and protected. Only light and love may dwell here. So now my space is cleansed and protected. Only light and love may dwell here. My space is
cleansed and protected. Sure, only And light protect. and love Only may light and love may dwell here. dwell here. Thank you. So now you have purified the environment and also you have purified yourself, and now you are wholly ready for receiving this high cosmic energy. இப்போ நீங்க உங்களையும் சுத்தப்படுத்திட்டீங்க, உங்களை சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தப்படுத்திட்டீங்க. நீங்க இப்போ முழுசா அந்த ஹை எனர்ஜியை ரிசீவ் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க. நாம இப்போ ஒரு ஜேர்னலிங் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அதுக்கு அடுத்த இதுக்கு நாம போகணும். ஸோ இப்போ நீங்க பேப்பர் வச்சிருக்கிறீங்கல்ல, கொண்டு வந்திருக்கிறீங்களா பேப்பர் எழுதுறதுக்கு? ஸோ நமக்கு இங்க ஒரு 4 ஷீட் அப்படி தேவைப்படுது. நீங்க 4 ஷீட் பக்கத்துல கொண்டு வரல அப்படின்னா நீங்க அதை மடிச்சிட்டு அந்த இதை எடுத்து கூட நீங்க ஒரு ஹாஃப்ல ஒரு இது எழுதலாம், இன்னொரு ஹாஃப்ல இன்னொரு இதை எழுதலாம். ஸோ தனித்தனியா 4 ஷீட் 5 ஷீட் இருக்குன்னா அது உங்களுக்கு பெஸ்ட். ஓகே, நாம இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, we are going to write 8 things to let go from the past. உங்களுக்கு கடந்த வருடங்கள்ல எதெல்லாம் உங்களுக்கு வேண்டான்னு இப்ப தோணுது, எந்தெந்த குவாலிட்டிஸோ, எந்தெந்த ரிலேஷன்ஷிப்போ, எந்தெந்த ஹேபிட்ஸோ, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு சர்வ் பண்ணலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுல 8 விஷயங்கள் எழுதுறீங்க. 8 things to let go from the past லிஸ்ட் பண்றீங்க. 1 2 3 அப்படின்னு 8 கரெக்டா 8 கவுண்ட் பண்ணுங்க. அதுக்கு மேலேயும் போக வேண்டாம், அதுக்கு குறையவும் வேண்டாம். 7 தான் வருதுன்னா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி 8வது விஷயம் எழுதுங்க. ஏன்னா இன்னைக்கு நாம லயன்ஸ் கேட் போர்ட்டல்ங்கிறனால நாம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் 8 வர்ற மாதிரி தான் செய்ய போறோம். அதுக்கு அடுத்து நீங்க இன்னொரு பேப்பர்ல எழுத வேண்டியது 8 things to be grateful in the present. இப்போ தற்சமயம் உங்களுக்கு 8 விஷயங்கள் நீங்க எந்த விஷயத்துக்காக வேண்டி கிரேட்ஃபுல்லா இருக்கீங்க இந்த வருஷத்துல, என்ன விஷயங்கள் 8 விஷயங்களுக்கு நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கிறீங்க. 3வது பேப்பர்ல 8 things to manifest in the future. நீங்க இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இதுதான் கோல் உங்களுக்கு, புரியுதா? 8 விஷயங்கள் நீங்க என்னதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், உங்க வாழ்க்கையில என்ன விரும்பி நீங்க இந்த செஷனுக்கு வந்தீங்களோ அந்த 8 விஷயங்களை நீங்க எழுதுறீங்க. ஃபியூச்சர்ல நடக்க வேண்டியதை இங்க எழுதுறீங்க. நீங்க என்னென்ன கனவுகள் வச்சிருக்கீங்களோ 8 விஷயங்களை இங்க எழுதுறீங்க. சோ அதே பேப்பர்ல பின்னாடி திருப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் தனியா லெட் கோக்கு, 2வது பேப்பர் கிராட்டிடியூடுக்கு, 3வது பேப்பர்ல ஒரு சைடு நீங்க 8 திங்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டியது எழுதுறீங்க. பேக் சைட்ல 8 ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் டு குவாண்டம் ஜம்ப் இன்டு லைன் கேட்ஸ் போர்ட்டல். அந்த 8 விஷயங்கள் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு எழுதுனீங்கல்ல, அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு 8 ஆக்ஷன் ஸ்டெப் என்ன பண்ணணும். சும்மா சாதாரணமா ஒன்றும் உங்களுக்கு எல்லாம் நடந்துராது, நீங்களும் அதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ அதுக்காக வேண்டி என்ன 8 ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் நீங்க எடுப்பீங்க அப்படிங்கறத பேக் சைட்ல எழுதுறீங்க. ஓகே, ஐ வில் கிவ் யூ சம் டைம். ஏன்னா இது நீங்க கட்டாயமா இந்த நேரத்துல தான் பண்ணணும். இதை நான் மற்ற நேரங்கள்ல கொடுக்குற மாதிரி அப்புறம் போய் செஞ்சுக்கோங்க அப்படின்னு கிடையாது. இங்க இந்த ஜேர்னலிங் பண்ணணும், so that it will be powerful. ஸோ அதனால நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், நீங்க இப்போ இத பண்ணலாம்.
4 விஷயங்கள் 4 பேப்பர்ல எழுதிட்டீங்களா? இப்ப நான் இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றேன், கவனத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எழுதின பேப்பர் 8 திங்ஸ் டு லெட் கோ ஃப்ரம் பாஸ்ட்னு எழுதின பேப்பர் தனியா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேப்பரை இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை கேண்டில்ல எரிச்சிடணும். சரியா? ஒரு கேண்டில்ல பொருத்தி அதுல அந்த பேப்பர்ல பொருத்திட்டு ஒரு கலெக்டர் ஏதாவது தட்டுல வச்சிருங்க. அது அப்படியே எரிஞ்சு ஆஷஸ் ஆயிரும். அந்த ஆஷஸ வந்து நீங்க நீங்க உங்க வாஷ் பேஷன்லயோ எதுலயோ தண்ணியில ஓட விடலாம். அப்படி என்ன கேட்டா அதை விட அந்த ஆஷஸ வந்து நீங்க வெளியில போயிட்டு அப்படியே ஊதி விட்டுருங்க. பூன்னு சொல்லி ஊதி விட்டுருங்க. அந்த ஆஷஸ் எல்லாம் அப்படியே யூனிவர்ஸ்ல பறந்து அந்த எர்த்ல போய் அது செட்டில் ஆகும். ஸோ உங்களோட கனவுகள் எல்லாத்தையும் நீங்க யூனிவர்ஸ் கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இப்ப நீங்க லெட் கோ பண்ணிடலாம். ஸோ உங்களை தடுத்துட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்க லெட் கோ பண்றீங்க. அப்பதான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பரை இந்த செஷன் முடிஞ்ச உடனே கேண்டில்ல எரிச்சு அந்த ஆஷஸ கலெக்ட் பண்ணி நீங்க அப்படியே ஊதி விட்டு அத எர்த்துக்கு அந்த யூனிவர்ஸுக்கு நீங்க சமர்ப்பணம் கொடுத்துடுறீங்க. ரெண்டாவது, இது 8 திங்ஸ் டு பி கிரேட்ஃபுல் இன் தி பிரசன்ட். இப்ப உங்க வாழ்க்கையில இருக்கிற 8 விஷயங்களுக்கு நீங்க நன்றி தெரிவிச்சு எழுதியிருக்கிறீங்க. அந்த அந்த பேப்பரை நீங்க உங்க பூஜை ரூம்ல வந்து இன்னும் அடுத்து 14 டேஸுக்கு உங்க பூஜை ரூம்ல வச்சிடலாம். சோ நீங்க பூஜை ரூம் அப்படி தனியா இல்லைன்னா நீங்க எங்க பிரேயர் பண்றீங்களோ அந்த இடத்துல இந்த பேப்பரை நீங்க வச்சுக்கலாம். நீங்க 8 விஷயங்களுக்கு நன்றி தெரிவிச்சு எழுதியிருக்கிற பேப்பரை உங்க பூஜை ரூம்ல அடுத்து 14 நாட்கள் அதுல இருக்கட்டும். அதுக்கு அடுத்த பேப்பர் எழுதியிருக்கீங்க பாத்தீங்களா, 8 திங்ஸ் டு மேனிஃபெஸ்ட் இன் ஃபியூச்சர் and 8 action steps to take to quantum jump into Lions Gate portal. அந்த விஷயத்துல அந்த பேப்பரை 8 திங்ஸ் டு மேனிஃபெஸ்ட்னு எழுதியிருக்கிறீங்கல்ல, அது உங்களுக்கு பார்க்க இருக்கட்டும். அதுக்கு பின்னாடி ஆக்ஷன் ஸ்டெப் டு குவாண்டம் ஜம்ப் எழுதியிருப்பீங்க. அந்த பேப்பரை இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சுக்கிட்டு நீங்க உங்களை நோக்கி அந்த பேப்பரை மேல இருந்து கீழே மடிங்க. அந்த பேப்பரை உங்களுக்கு முன்னாடி இப்படி வச்சுக்கோங்க. 8 திங்ஸ் டு மேனிஃபெஸ்ட் எழுதியிருக்கிறது உங்களுக்கு பார்த்து இருக்கட்டும். உங்களோட ட்ரீம்ஸ், உங்களோட கோல்ஸ் உங்களை நோக்கி இருக்கட்டும். அதுக்கு பேக் சைட்ல அந்த 8 ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எழுதியிருப்பீங்க. அத மேல இருந்து உங்களை நோக்கி இப்படி மடிச்சிருங்க. சோ மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டிய உங்க ட்ரீம்ஸ் இப்ப உள்ள போயிருக்கும். நீங்க எடுக்க வேண்டிய ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் நீங்க எழுதி இருந்தது இப்ப மேல வந்திருக்கும். புரியுதா நான் சொல்றது? சோ இந்த பேப்பரை நீங்க உங்க தலைவாணி கடியில பில்லோ கவர்க்குள்ள வச்சாலும் சரி, இல்ல பில்லோக்கு அடியில வச்சாலும் சரி, நீங்க தூங்கும் போது இதை வச்சிருங்க. மறுநாள் காலையில தினமும் இதை வந்து நீங்க இன்னும் ஆகஸ்ட் 12th வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். ஸோ டெய்லி நீங்க நைட்டு அதுல வச்சிடணும். மறுநாள் காலையில மார்னிங் எடுத்துட்டு அந்த ட்ரீம்ஸ ஒரு தடவை நீங்க வாசிக்கணும். அண்ட் பின்னாடி இருக்கிற ஆக்ஷன் ஸ்டெப்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஸ்டெப்பை கட்டாயமா அன்னைக்கு எடுக்கணும். டெய்லி இதை 12th வரைக்கும் நீங்க கண்டினியூ பண்ணணும். நீங்க இந்த செய்ய வேண்டிய இந்த விஷயத்த நீங்க பெட்டர் எப்ப செய்யலாம் அப்படின்னா 8 டைம்ல செய்யலாம். 8 AM or 8 PM or otherwise 8 AM or 8 PM. ஸோ இந்த ஜேர்னலிங் பண்ணின விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு கிளாரிபிகேஷன் இருக்கா? எது என்ன பண்ணணும்னு ஏதாவது queries இருக்கா? Are you clear what steps to be taken with the journaled paper? queries இருந்தா ஏதாவது இருந்தா கேட்கலாம். இப்போ நாம இன்னைக்கு ரிப்பீட் பண்ண போறதோட பவர்ஃபுல் அஃபர்மேஷன்ஸ் என்னன்னு பாத்துக்கோங்க. 3 அஃபர்மேஷன்ஸ் தான் நாம இன்னைக்கு இங்க ரிப்பீட் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு செட் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் நான் வேர்ட் டாக்குமெண்ட்ல கொடுத்துருக்கிறேன்.
அதுல இருக்கிற எல்லா அஃபர்மேஷன்ஸும் நீங்க நாளைக்கு இருக்கிற நாட்கள்ல நீங்க ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்ப செஷன்ல நாம 3 அஃபர்மேஷன் தான் ரிப்பீட் பண்ண போறோம். ஸோ அந்த அஃபர்மேஷன்ஸை நீங்க பார்த்துக்கோங்க. மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெடிடேஷன் அப்போ நான் இந்த அஃபர்மேஷனை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுவேன். நீங்க மனசுல என் கூடயே சேர்ந்து ரிப்பீட் பண்ணலாம். I allow abundance to flow into my life. I am a magnet for financial abundance and prosperity. I am connected to the universe for the abundance in health, relationship, growth, wealth, and spirituality. So இந்த அஃபர்மேஷன் தான் நாம மெடிடேஷன் டைம்ல நம்ம அதை ரிப்பீட் பண்ணுவோம். நான் சொல்லுவேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணா போதும். அதோட சேர்ந்து மனசுல நீங்க சொன்னா போதும். மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஸோ நாம இப்போ லைன்ஸ் கேட் ஆக்டிவேஷன் லைவ் மெடிடேஷன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ரிச்சுவல் இருக்குது, அதை நாம பண்ணணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதுல ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாட்ஸ்அப்ல ஒரு இமேஜ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்க இப்ப பண்ண போறீங்க. ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கிறீங்க. அந்த ஷீட் ஆஃப் பேப்பர்ல யூ ஆர் கோயிங் டு டிரா எ பிக் சர்க்கிள். ஒரு பெரிய சர்க்கிள் நீங்க வரைகிறீங்க. அது கிரீன் கலர் பெண்ணை வச்சு ஒரு பெரிய சர்க்கிள் வரைகிறீங்க. ஸோ வாட்ஸ்அப்ல உங்களுக்கு இமேஜ் பார்க்க முடியுதா? ஸோ அதுல கிரீன் கலர் பெண்ணை வச்சு ஒரு பெரிய சர்க்கிள் வரைகிறீங்க. எப்பவுமே ஒரு சர்க்கிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா குவாண்டம் லீப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது. குவாண்டம் டைம் லைன் எல்லாம் தாண்டி நாம இப்போ ஒரு டைம்ல இருக்கோம். டைம் எல்லாம் கடந்து நாம நினைக்கிற எல்லா ட்ரீம்ஸையும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா குவாண்டம் ஷிஃப்ட் நடக்கணும். டைம் எல்லாம் மறைஞ்சு நாம மேனிஃபெஸ்டேஷன்ல ஜம்ப் ஆகுறோம். குவாண்டம் ஜம்ப் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 3000 ரூபாய் கையில இருக்கிறதுக்கே கஷ்டப்படுற நாம குவாண்டம் ஜம்ப் ஆனோம் அப்படின்னா நாம 30 கோடிக்கு அதிபதியா ஆயிருவோம். ஸோ இது நடக்கிறதுக்கு 100% பாசிபிலிட்டி இருக்கு. நாம அந்த எனர்ஜி ஷிஃப்ட் பண்ணா போதும். அந்த எனர்ஜி ஷிஃப்ட் நடந்துச்சுன்னா இந்த குவாண்டம் ஜம்பும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பெரிய சர்க்கிள் என்னைக்குமே ஒரு குவாண்டம் ஜம்பை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஒரு பெரிய கிரீன் கலர் சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுல ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைகிறீங்க. அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைகிறது ரெட் கலர் பென்னில் வரைகிறீங்க. என்னைக்குமே இன்ஃபினிட்டி சிம்பிள் வரையும் போது கீழே இருந்து மேல போகணும். இன்ஃபினிட்டி இப்படி வரணும். நான் வரைகிறது தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல லெஃப்ட் எண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு கீழே இருந்து இப்படி மேல கொண்டு போய் இப்படி முடிக்கணும். மேல இருந்து கீழே இன்ஃபினிட்டியை கொண்டு வராதீங்க. என்னைக்கு வரையும் போதும் மேல இருந்து கீழே இன்ஃபினிட்டி வரக்கூடாது. கீழே இருந்து மேல இன்ஃபினிட்டி போகணும். இந்த இன்ஃபினிட்டியும் எவ்வளவு பெருசா உங்களால வரைய முடியுமோ அவ்வளவு பெருசா, ஆனா அந்த சர்க்கிள்குள்ள இருக்கிற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டீங்களா? அந்த இன்ஃபினிட்டிக்கு கீழே ரெட் கலர் பென் வச்சுதான் எல்லாமே செய்ய போறீங்க. உங்களோட பேரு, அந்த பேருக்கு கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த் வித் இயர். நான் எழுதிட்டு 14/11/1973. ஸோ உங்களோட பேரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கு கீழே சர்க்கிள்குள்ளதான் எல்லாமே இருக்கணும். எதுவும் சர்க்கிளுக்கு வெளியில போயிடாம. அதுக்கு கீழே தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ். இது எல்லாமே இன்ஃபினிட்டிக்கு கீழே எழுதி இருக்கிறீங்க. உங்க பேரு, டேட் ஆஃப் பர்த், தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிறது. அந்த இன்ஃபினிட்டிக்கு மேல நீங்க மேல் நோக்கி போற மாதிரி பிரமிட் மாதிரி மேல் நோக்கி போகணும். ஒரு 8 போடுங்க. அதுக்கு மேல ஊடு புள்ளி வச்சு நம்ம கோலம் போடுறதுக்கு போடுவோம்ல, அதே மாதிரி அதுக்கு அடுத்து 2 8, அதுக்கு மேல 3 8 மேல் நோக்கி அந்த பிரமிட் போற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி போடும்போது உங்களோட அபண்டன்ஸ் ஒரு லெவலா கூடுதுன்னு அர்த்தம். புரியுதா? ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு 8 இருக்கு அபண்டன்ஸ், 2வது லெவல்ல டபுள் தி அபண்டன்ஸ், 3வது லெவல்ல ட்ரிபிள் தி அபண்டன்ஸ் கிடைக்குது. நாம இன்னைக்கு 888 போர்ட்டல்ல இருக்கிறனால நாம இந்த பிரமிட 3 லெவல்ல போட்டிருக்கிறோம்.
சோ அந்த இது 3 லெவல்ல போட்டிருக்கிறது சர்க்கிள்குள்ள போட்டிருக்கிறதுனால இட் இஸ் கோயிங் டு பி குவாண்டம் ஜம்ப். சோ அந்த 3 இது எந்த லெவலுக்கு டு தி பவர் ஆஃப் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. டு தி பவர் ஆஃப் எனக்கு ஒரு விதத்துல நடக்கும், டு தி பவர் ஆஃப் உங்களுக்கு ஒரு விதத்துல நடக்கும், டு தி பவர் ஆஃப் இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு விதத்துல நடக்கும். இது எப்படி டிபெண்ட் ஆகும் அப்படின்னா நாம எந்த அளவுக்கு நம்ம எனர்ஜியை ஹையா ஆக்குறோமோ அந்த அளவுக்கு டு தி பவர் ஆஃப் நடக்கும். சோ இதுல நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். எந்த விதத்திலையும் உங்களுக்கு நெகட்டிவ் தாட் இருக்கக்கூடாது. நெகட்டிவ் தாட் வந்ததுன்னா அந்த இடத்துலயே கேன்சல் கேன்சல் அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவ் தாட்டை கேன்சல் பண்ணிருங்க. கேன்சல் கேன்சல் அப்படிங்கிற டெக்னிக் NLP-யோட டெக்னிக். சோ அத சொல்லி நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க. சோ இந்த இது எழுதி வச்சிருக்கிறீங்க பாத்தீங்களா, இதுக்கு மேல நீங்க பட்டை துண்டு கொண்டு வர சொன்னேன். சினமன் ஸ்டிக்ஸ் பட்டை துண்டா இருந்தாலும் சரி, இல்ல பட்டை பொடியா வச்சிருந்தாலும் சரி, அத நீங்க அந்த பட்டை துண்டு ஒரு 2 துண்டு இல்ல 3 துண்டு அதுல வச்சு, இல்ல பட்டை பொடி இருந்துச்சுன்னா அது மேல கொஞ்சம் தூவி விட்டு அதோட எனர்ஜியை இன்னமும் ஜாஸ்தி ஆக்குறீங்க. So it is a kind of symbol or it is kind of some யந்திரான்னு சொல்லுவோம்ல நம்ம யந்திரம், அது மாதிரி யந்திரா is a symbol which can gather energy from the universe. So நாம இதை இப்படி செஞ்சு வச்சிருக்கிறோம். நீங்க எந்த இடத்துல சேஃபா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இல்ல ஏதோ ஒரு இடத்துல சேஃபா இருக்கிற இடத்துல அதை வச்சிருங்க அப்படியே. So it will receive energy from the cosmos through the Lions Gate portal. 4 நாள் இது அப்படியே இருக்கட்டும் உங்க வீட்டுல. சோ தினமும் அத ஒரு தடவை நீங்க அப்படியே பாருங்க. நல்லா உங்க கவனத்தை அதுல செலுத்தி அதை அப்படியே உங்க கண்ணுக்குள்ள அப்படியே நிறைச்சு கண்களை அப்படி மெல்லமா மூடிருங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி you have to bring energy to this yantra and you have to receive energy from this yantra. Okay? சோ நீங்க கிளியரா வரைஞ்சிட்டீங்களா? ஒரு பெரிய சர்க்கிள் கிரீன் சர்க்கிள் போட்டு அதுல நம்ம ஒரு இன்ஃபினிட்டி சிம்பல் ரெட் கலர்ல போட்டு அதுல அந்த இன்ஃபினிட்டில நீங்க 2 கோல் எழுதலாம். இப்போ எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணிட்டோம். சோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அந்த இன்ஃபினிட்டி அந்த இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 பபிள் மாதிரி அதுல நீங்க 2 முக்கியமான கோல் நீங்க எதை விரும்புறீங்களோ, நீங்க ஒரு 8 விஷயங்கள் வேணும்னு எழுதுனீங்க, அதுல இருந்து செலக்ட் பண்ணி ஒரு 2 விஷயத்த நீங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பல்குள்ள எழுதுறீங்க. சோ இப்ப ஆக்டிவேட்டட் பண்ண அந்த யந்திரத்துல உங்களோட கோலை நீங்க பதிச்சிட்டீங்க. So now your goal is being energized by the cosmic energy. Now your goal is being highly activated by the cosmic energy. And now your goal is being manifested and now your goal is being co-created by the universe. உங்களோட சேர்ந்து உங்க யூனிவர்ஸும் உங்க கூட co-create பண்ணுது. சோ இப்போ இந்த முடிச்சிருக்கிற இந்த யந்திராவை உங்க மனசுல அப்படியே நிறைச்சுக்கோங்க. நாம மெடிடேஷனுக்கு உள்ள போக போறோம். சோ இப்போ இத நல்லா மனசுல நிறைச்சுக்கோங்க. அதை நம்ம மெடிடேஷன்லயும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆர் யூ ரெடி ஃபார் தி மெடிடேஷன்? ப்ராப்பர்லி கிளியரா கேக்குதாப்பா? மியூசிக்கோட சேர்ந்து கிளியரா கேக்குதா நான் பேசுறது? முதுகு தண்டுவடத்தை நேரா வச்சு ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்துக்கோங்க. கீப் யுவர் ஸ்பைன் ஸ்ட்ரைட் அண்ட் ஜென்ட்லி க்ளோஸ் யுவர் ஐஸ்.
ability to manifest all your dreams. இப்போ உங்க வலது கையை எடுத்து உங்க ஹார்ட் மேல வச்சுக்கோங்க. கண்களை திறக்க வேண்டாம். ஹார்ட் மேல வச்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுங்க. அப்படி ஹார்ட்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுங்க. அப்படி ரொட்டேட் பண்ணும்போது உங்க மனசுல இருக்கிற கவலைகள், உங்க மனசுல இருக்கிற வருத்தங்கள், உங்க மனசுல இருக்க கோபங்கள், உங்க மனசுல உங்களுக்கு இப்போ உதவாத விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ரிலீஸ் பண்றதா கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணும் போதும் உங்க மனசுல இருந்து, உங்க ஹார்ட்ல இருந்து, உங்க இதயத்தில இருந்து உங்களுக்கு உபயோகப்படாத விஷயங்கள் எல்லாம் வெளியேறுது. You are releasing everything which is not currently serving you. Now take a deep breath and then rotate in the clockwise direction. இந்த clockwise directionல நீங்க கைகளை சுத்தும் போது நீங்க அப்படியே உங்க இதயம் முழுக்க அன்பை நிறைக்கிறீங்க. உங்க இதயம் முழுக்க இந்த காஸ்மிக் எனர்ஜியை நிறைக்கிறீங்க. You are now filled with full of cosmic energy. You are now filled with full of love. Now you have activated your heart chakra. Take a long deep breath. Now you move your hand to your throat. Don't open your eye. உங்க கண்களை திறக்க வேண்டாம். உங்க கைகளை உங்க தொண்டை பகுதிக்கு கொண்டு போங்க. இங்கேயும் இதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துங்க. ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும் போது உங்களோட த்ரோட் சக்ரால இருக்கிற பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுற மாதிரி நினைங்க. நீங்க உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை உங்களால நல்லா கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. உங்களால உங்க சார்பா பேசுறதுக்கு தடையா இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்க ரிலீஸ் பண்றீங்க. உங்களோட கம்யூனிகேஷனுக்கு, உங்களோட சக்திக்கு, உங்களோட எனர்ஜிக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க ரிலீஸ் பண்றீங்க. இப்போ ஒரு லாங் டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. இப்போ மெதுவா கைகளை கிளாக் வைஸ்ல சுத்துங்க. இப்போ உங்களுக்கு உங்க கம்யூனிகேஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு அந்த சக்தி கொடுக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களால எல்லா விஷயங்களும் எல்லார்கிட்டையும் நல்லபடியா கம்யூனிகேட் பண்ண முடியுது. உங்களோட ஆசைகளை கேட்டு நிறைவேற்றிக்க முடியுது. உங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாரோடையும் பகிர்ந்துக்க முடியுது. உங்களோட சக்தி எல்லாத்தையும் நீங்க திரும்ப பெற்றிருக்கீங்க. நீங்க இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா உணர்றீங்க. நீங்க பேசுற ஒரு விஷயமும் அவ்வளவு மீனிங்ஃபுல்லான வார்த்தைகள் தான் உங்க வாயிலிருந்து இன்னில இருந்து வரப்போகுது. Take a long deep breath. இப்போ நீங்க உங்க த்ரோட் சக்ராவை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. மெல்லமா உங்க கைகளை நெற்றி பகுதிக்கு கொண்டு போங்க. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துங்க. உங்க விஷயத்துல, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதெல்லாம் தடையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, உங்க கனவுகளை அடையிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ, உங்க லட்சியங்களை அடையிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ,
உங்க ஹெல்த்ல என்னெல்லாம் செட்பேக்ஸ் இருக்குதோ, உங்க ரிலேஷன்ஷிப்ல என்னெல்லாம் செட்பேக்ஸ் இருக்குதோ, உங்களோட மணி அபண்டன்ஸ்ல என்னெல்லாம் செட்பேக்ஸ் இருக்குதோ, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றீங்க. அப்படி கைகளை ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திக்கிட்டே இருங்க, நிப்பாட்டாதீங்க. ஒரு ரவுண்ட் நீங்க அடிக்கும் போதும் உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்குது, எல்லா விதமான டிஃபிகல்டிஸும் உங்களை விட்டு போகுது, உங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் உங்களை விட்டு போயிடுச்சு. ஒரு லாங் டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. இப்போ உங்க கைகளை வலது பக்கம், அதாவது கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணுங்க. யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான சக்தி அனைத்தும் என் உடம்புல பாயணும்னு கேளுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ யூனிவர்ஸ் கிட்ட இருந்து அது எல்லாத்தையும் கேளுங்க. நிதானமா, அவசரமே இல்லை. எல்லாம் நீங்க கேட்க வேண்டிய எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கோங்க. உங்களால இப்போ ஃபுல் எனர்ஜி உங்களுக்குள்ள பாயுது. நீங்க இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா தெரியுறீங்க. உங்க வாழ்க்கையில எல்லா லட்சியங்களையும் அடைய முடியுங்கிற பெரிய நம்பிக்கை உங்களுக்கு இப்ப வந்திருக்கு. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உண்டான ஹெல்த் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க ரொம்ப ஆரோக்கியத்தோட இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உங்க ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப ஹாப்பி அண்ட் ஹார்மோனியஸா இருக்கு அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பணம், அபண்டன்ஸ், சொத்து, வெல்த் எல்லாமே உங்ககிட்ட ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. மெல்லமா ஒரு லாங் டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. Now you have activated your crown chakra. Now you are fully ready to step into Lions Gate portal. கண்களை திறக்க வேண்டாம், இன்னும் மெடிடேஷன் கண்டினியூ ஆகுது. இப்போ நீங்க imagine yourself standing in front of a golden gate, a big golden gate. அதிலிருந்து அந்த தங்க ஒளி உங்க மேல அப்படியே பாயுது. அவ்வளோ பெரிய தங்க கேட்டு, அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த கோல்டன் ரேஸ் ஆஃப் லைட் உங்க உடம்பு முழுக்க பாயுது, உங்களை அப்படியே சுத்தப்படுத்துது. Now you are being cleansed. Now you are being healed. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோல்டன் கேட் ஓபன் ஆகுது. You are now stepping into the Lions Gate portal. You are stepping into a different world where everything is possible. Anything and everything is possible now. You have shifted quantumly into Lions Gate portal. இப்போ உங்க கண்ணு முன்னாடி நிறைய கோல்டன் ரிங்ஸா வருது. பெரிய பெரிய கோல்டன் ரிங்ஸ், வட்ட வட்டமா கோல்டன் ரிங்ஸா வருது. ஒரு கோல்டன் ரிங்ஸ்லயும் ஒன்னொன்னு இருக்கு. ஒரு கோல்டன் ரிங்ல வெல்த் இருக்கு, ஒரு கோல்டன் ரிங்ல ஹெல்த் இருக்கு, ஒரு கோல்டன் ரிங்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு கோல்டன் ரிங்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் growth இருக்கு, ஒரு இதுல உங்களோட வளர்ச்சி, உங்க ட்ரீம்ஸ், கோல்ஸ் எல்லாமே இருக்கு. அது அந்த கோல்டன் ரிங்ஸ் அப்படியே உங்களை நோக்கி வந்துட்டே இருக்கு. அதுல அந்த பக்கத்துல நெருங்க 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 அந்த கோல்டன் துகள்கள் அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். உங்க கண்கள்ல தங்க துகள்களா உங்களை அப்படியே நிரக்கி உங்க மேல பொழியுது தங்க துகள்கள். அதுல நீங்க 2 துகள்களை கையினால பிடிச்சிட்டீங்க. தங்க துகள் 2 உங்க கைகள்னால நீங்க பிடிச்சிருக்கீங்க. அந்த 2
துகள் தான் நீங்க இப்போ இந்த எந்திரத்துல எழுதின உங்களோட கோல். அத நல்லா விஷுவலைஸ் பண்ணுங்க. கைகள்ல அந்த 2 தங்க துகள் வச்சிருக்கிறீங்க, அத அப்படியே அனுபவிங்க. You feel it that the goal is being manifested and you feel that energy, high level energy. அப்படியே நீங்க அந்த 2 தங்க துகள்களையும் உங்க உடம்புல அப்படியே ஹார்ட் கிட்ட கொண்டு வந்து அப்படி ஹார்ட்ல கைய வைங்க. அந்த 2 தங்க துகள்களும் இப்போ உங்க உடம்புக்குள்ள செலுத்தப்பட்டுருச்சு. முழுக்க உங்க உடம்பு முழுக்க நிறைச்சாச்சு. Now you are being activated fully to receive the Lions Gate energy. Now you repeat after me. I allow abundance to flow into my life. I allow abundance to flow into my life. நீங்க வாய் விட்டு இதை என் கூட சேர்ந்து சொல்லலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு உணர்ச்சியோட கத்தி சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சொல்லுங்க. நீங்க கொடுக்கிற அந்த எனர்ஜி தான் உங்க கோலை மேனிஃபெஸ்ட் பண்ண உதவும். I allow abundance to flow into my life. I allow abundance to flow into my life. I allow abundance to flow into my life. அடுத்த அஃபர்மேஷன் நான் சொல்றேன், நீங்க என்னோட தொடர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் கூட சொல்லலாம். I am a magnet for financial abundance and prosperity. I am a magnet for financial abundance and prosperity. என்னோட சேர்ந்து இப்ப சொல்லுங்க. I am a magnet for financial abundance and prosperity. I am a magnet for financial abundance and prosperity. இப்ப நாம 3வது அஃபர்மேஷன் சொல்றோம். நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து நீங்க ரிப்பீட் பண்ணலாம். I am connected to the universe for the abundant health, relationship, growth, wealth and spirituality. I am connected to the universe for the abundant source of health, relationship, growth, wealth and spirituality. இப்போ நீங்க என்னோட சேர்ந்து அத சொல்லலாம். I am connected to the universe for the abundant source of health, relationship, wealth, growth and spirituality. இன்னொரு தடவை சொல்லுங்க. I am connected to the universe for the abundant source of health, relationship, growth, wealth and spirituality. இப்போ அந்த கோல்டன் ரிங்ஸ்ல ஒரு ரிங்கா உங்களை சுத்தி அப்படியே சுத்துது. உங்களை சுத்தி நீங்க தான் இப்ப யூனிவர்ஸ். நீங்களும் யூனிவர்ஸும் வேற இல்ல, நீங்க தான் யூனிவர்ஸ். உங்களை சுத்தி அந்த கோல்டன் ரிங்ஸ் எல்லாம் சுத்துது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு கோல்டன் ரிங்ஸும் உங்களுக்குள்ள ஐக்கியமாகுது, உங்களை நிறைக்குது. அபண்டன்ஸ்னாலையும், மணினாலையும், ஹெல்த்னாலையும், ரிலேஷன்ஷிப்னாலையும் முழுக்க முழுக்க அந்த கோல்டன் ரிங்ஸ் உங்களை நிறைக்குது. You are now a different being. உங்க பேரை இப்ப ரிப்பீட் பண்ணிக்கோங்க. I am different Lakshmi. I am different Visalakshi. I am different Banu. I am different Susi. I am different Vasanta. I am now fully ready to manifest all my dreams in life. உங்க கைகளை
நமஸ்காரம் பண்ற இதுல வச்சு யூனிவர்ஸுக்கு உங்களால முடிஞ்ச நன்றிகளை தெரிவிங்க. இனி இன்னைக்கு இந்த லைன்ஸ் கேட் போர்ட்டல் மெடிடேஷன் செய்ய வச்சதுக்கு நன்றி. இன்னைக்கு இதுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்புக்கு நன்றி. இன்னைக்கு என் கூட செஞ்சு மெடிடேஷன் பண்ணி இந்த எனர்ஜிய கலெக்டிவ் எனர்ஜியா ஆக்குன ஒரு நபருக்கும் நன்றி. மொத்தமா யூனிவர்ஸுக்கு நன்றி, 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 நன்றி. மெல்லமா அந்த கோல்டன் கேட்ல இருந்து நீங்க அப்படியே வெளியில வர்றீங்க. உங்க கூட சேர்ந்து அந்த கோல்டன் லைட் அண்ட் கோல்டன் ரிங்ஸும் உங்க கூடயே தான் வருது. வெளியில யாருக்கும் தெரியறது இல்ல. கண்ணுக்கு வெளியில அது தெரியல, உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியுது. நீங்க இப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஆளா அந்த கோல்டன் கேட்ல இருந்து வெளியில வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறீங்க, ரொம்ப நிம்மதியா இருக்கிறீங்க, ரொம்ப லைட்டா இருக்கிறீங்க. When you are ready, gently bring your attention back to the session and slowly and gently open your eyes. மெதுவா கண்களை திறக்கலாம். பக்கத்துல ஒரு டம்ளர் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி எடுத்து நீங்க குடிச்சுக்கலாம். So now we have come to the end of the session. If you want to share anything, you can share now. This was the best ever session, ma'am. ரொம்ப நல்லா இருந்தது. And நான் இது வரைக்குமே இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணதுல அது எழுதும் போதே நான் வந்து அது அப்படியே விஷுவலைஸ் பண்ணேன். எதை லெட் கோ பண்ணணுமோ அதை அப்படியே தள்ளிட்டேன். ஸோ அதை விஷுவலைஸ் பண்ணேன். ஸோ அதுவும் இந்த மெடிடேஷன் சொல்லும் போது லைக் பாடி அண்ட் மைண்ட் வேர் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் வெரி தேங்க்யூ ஸோ மச் மேம். Thank you, Visalakshi. So any other sharing? as usual நான் இது மாதிரி எதிர்பார்க்கல, வேற மாதிரி இருந்துச்சு. நான் ஆக்சுவலி வாரத்துக்கு மனசே வரல, கண்ணு திறக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணு திறந்தேன். அப்படி கை காலம் ஆட்டினது பண்ணேன், அங்கேயே இருக்கணும்னு தோணுச்சு, வரவே பிடிக்கல. லைட்ஸ்ல இருக்கிறது அப்படி உங்களால கற்பனை பண்ண முடிஞ்சுதா? கண்டிப்பா மேம், அது தெரிஞ்சுட்டு அந்த லைன் பேஸ் தான் எனக்கு லைனை ஹக் பண்றது. யூஸ்வலா லைன் பார்த்து பயப்படுவோம்ல, லைனை என் பையனை எப்படி ஹக் பண்ணி ஒரு பாச பிணைப்பு இருக்குமோ அது மாதிரி லைன் ஹக் பண்றது, அது எப்படி அந்த முடி அதெல்லாம் நமக்கு இது பண்றது, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். வேற நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் இருக்கும். இது சொல்ல முடியல. என்னைக்குமே நம்ம வந்து இதுல நிறைய நம்ம பார்ப்போம், நிறைய இடத்துல நம்ம இப்போ லைன்ஸ் கேட்டுன்னு நம்ம நிறைய பாக்குறோம். நிறைய நாமளே பண்ணலாம், இந்த விஷயங்களை நாமளே பண்ணலாம். ஆனா நாமளா பண்றதுக்கும் இப்படி சேர்ந்து ஒரு மெடிடேஷன் சர்க்கிள்ல பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இட் ஹாஸ் அ கலெக்டிவ் எனர்ஜி. வி ஆர் ஃபோக்கஸிங். இப்போ நம்ம இங்க ஒரு 5 சோல்ஸோட எனர்ஜி வந்து இங்க ஃபோக்கஸ் ஆகி இந்த இடத்துல இருக்கு, உங்க இடத்துல இருக்கு. ஸோ இதோட கலெக்டிவ் பவர் அப்படிங்கிறது வேற லெவல். நம்ம தனியா பண்றதுக்கும் இப்படி ஒரு செஷன்ல மெடிடேஷன் சர்க்கிள்ல சேர்ந்து பண்றதுக்கும் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால தான் நாம இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் சர்க்கிள் அண்ட் ஜேர்னலிங் சர்க்கிள்ல நீங்க ஒரு ஃப்ரீக்வெண்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்க எனர்ஜியவே அது வேற லெவலுக்கு குவாண்டம் ஷிஃப்ட் பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். தேங்க்யூ சுசி. எனி அதர் பர்சன் ஷேர் பண்ணுமா? விஷாலாக்ஷி அண்ட் பானு.
எனக்கு ஆக்சுவலி அந்த இது கோல்டன் கேட் ஓபன் பண்ண உடனே ஒரு கோல்டன் சாஃப்ட் லைட் அண்ட் தட் டூ ஃப்ராங்கா நான் என்ன கோல்டன் சாரீல கூட பார்த்தேன். ஐ ஐ ஃபெல்ட் so warm and so soothing அந்த இதுல ஹாப்பி வார்ம் அண்ட் சூதிங்கா இருந்தது. that I wanted to stay over there for a longer time. Thank you Lakshmi. Banu? My meditation was good. ஒரு விஷயம் என்னன்னா I'm feeling heavy, மாதிரி ரொம்ப thirsty-ஆ இருக்கு எனக்கு. I'm drinking more water to feel I'm feeling. அததான் சொல்ல வந்தேன் நானு. இதுக்கு பின்னாடி சொல்லுவோம்னு நினைச்சேன், நீங்க அதை சொல்லிட்டீங்க. ஸோ ரொம்ப தாகமா இருக்கும். கட்டாயமா இன்னைக்கு நீங்க ஒரு பாட்டில் தண்ணி பக்கத்துல இல்லாம தூங்காதீங்க. கட்டாயமா தண்ணி ரொம்ப தாகமா இருக்கும். இந்த 4 நாட்களும் நீங்க நிறைய உங்களை ஹைட்ரேட் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். நான் இப்ப முதல்லயே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நீங்க அதுக்காண்டி பயப்படாதீங்க. நடுவுல முழிச்சீங்கன்னா தூக்கம் சில நேரத்துல வராது, பரவாயில்ல. அதுக்காண்டி நீங்க வருத்தப்படாதீங்க, ஐயோன்னு முயற்சி பண்ணி கஷ்டப்படாதீங்க. பி வித் தட் எனர்ஜி அதுல. ஏன்னா நாம இன்னைக்கு ஹையர் எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறோம். அது யாருக்கு எப்படி உடம்புல பிசிக்கல் உடம்புல மேனிஃபெஸ்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒருத்தங்களுக்கு தூக்கம் வர்றதுல பாதிப்பு இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகலாம், நிறைய தண்ணி தாக எடுக்கலாம். சிலருக்கு எப்படி ஒரு மாதிரி எப்படி சொல்ல பாடியில ஏதாவது ஒரு பெயின் வரலாம், தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல கழுத்து எனக்கு ஷோல்டர்ல பேக் பெயின், பேக் பெயின் அதெல்லாம் வர்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கு. சோ உங்க பெயினை ஆக்சுவலா ஆக்டிவேட் பண்ணி விட்ட மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு தோணும், ஐயோ ஏன்டா இந்த செஷன் பண்ணோம். சோ ஒருவேளை அதனாலதான் நமக்கு பெயின் ஜாஸ்தி ஆயிட்டோங்கிற ஃபீலிங் கூட வரும், கட்டாயமா வரும். ஆனா அது இட்ஸ் நேச்சுரல். ஏன்னா நம்ம நம்மள ஹை எனர்ஜி நம்ம உள் வாங்கி இருக்கிறோம். நம்ம பாடி இந்த ஹை எனர்ஜி வாங்குறதுக்கு இது நாள் வரைக்கும் ட்ரெயின் ஆகல. சோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் அங்கங்க நமக்கு ஒரு அசௌகரியம் வரலாம். சோ அது ஆனா தன்னால நம்ம பாடி அட்ஜஸ்ட் ஆகிக்கிடும் அதுக்கு. ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். கொஞ்சம் அசௌகரியம் இருந்தா இன்னைக்கு ஒரு நாள் இருக்கும், இந்த 4 நாள்ல எல்லாமே உங்களுக்கு ரீஅலைன் ஆகுது. எப்படி ஒரு இதுல நீங்க ரீஅலைன் பண்ணும்போது ஒரு மெஷின்ல கிடக்குற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணும்போது அதுல கொஞ்சம் உராய்வுகள் சத்தங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஸோ அது மாதிரி தான் நமக்கும். அதனால ரீஅலைன்மெண்ட் உங்களுக்கு உள்ள நடக்குது. அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க அதை கவனம் கொடுக்காட்டனாலே அது சரியா போயிடும். ஓகே. ஸோ இந்த விஷயங்கள்ல இந்த 4 நாட்கள் ஆகஸ்ட் 12th வரைக்கும் இந்த எனர்ஜி இருக்குது. நான் இந்த குரூப்ல டெய்லியுமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருப்பேன். குரூப்பை நீங்க நல்லா கவனிங்க. இந்த செஷனுக்கு அப்புறம் நான் குரூப்ல கொடுக்குற விஷயமும் உங்களுக்கு முக்கியம். நான் என்ன பண்ண சொல்றேனோ அதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணுனீங்க அப்படின்னா இந்த எனர்ஜியை நீங்க அதே மாதிரி ஹை லெவல்ல வச்சிருக்க முடியும். இந்த 4 நாட்களும் நீங்க இந்த எனர்ஜியை ஹையா வச்சிருக்கணும். எந்த விதத்திலையும் நெகட்டிவா நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஆர்கியூமெண்டா வருதுன்னு நினைச்சா அந்த இடத்த விட்டு விலகிருங்க. சிம்பிளா அந்த இடத்த விட்டு விலகிருங்க. அந்த நெகட்டிவிட்டி எந்த விதத்திலையும் உங்களை பாதிக்காம உங்களோட எனர்ஜியை நம்ம ஹையா ரைஸ் பண்ணி இருக்கிறோம். ஸோ அது எந்த விதத்திலையும் டிராப் அவுட் ஆகிராம, ஸோ அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நான் இன்னும் தொடர்ந்து 4 நாட்கள் அந்த குரூப்ல நான் உங்களுக்கு கொடுக்குற ஆக்டிவிட்டிஸை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க எனர்ஜி டிராப் அவுட் ஆகாது. என்ன query உங்களுக்கு இருந்தாலும் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பாடியிலே சென்சேஷன் இல்ல எமோஷனல் சென்சேஷன் எது இருந்தாலும் நீங்க தாராளமா குரூப்ல போடுங்க. ஓப்பனா குரூப்ல போடுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். அதனால ஒரு இது சாக்ரட் ஸ்பேஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது, சாக்ரட் ஸ்பேஸ். ஸோ நீங்க குரூப்ல தாராளமா கேட்கலாம். நான் உங்களுக்கு கட்டாயமா எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவேன். கிளியர்? ஸோ இந்த ரெக்கார்டிங் நாளைக்கு உங்களுக்கு தர்றேன். இந்த ரெக்கார்டிங் இந்த மாசம் எண்டு வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்கும். நீங்க எப்பெல்லாம் தோணுதோ இந்த மெடிடேஷனை நீங்க இன்னொரு தடவை டைரக்டா அந்த மெடிடேஷன் பார்ட்டுக்கு நீங்க மூவ் பண்ணிட்டு அந்த மெடிடேஷன் மட்டும் நீங்க திருப்பி பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ எனி அதர் திங் டு யூ வாண்ட் டு ஷேர்? ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அகைன் எவ்வளோ
ரொம்ப ஒரு Thank you. Thank you. ஏன்னா Thank you. உள்ளபடியே நான் லியோ. ஸோ எனக்கே வந்து லைன் போட்டு மார்ச் போட்டு அதை கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. கரெக்ட். இங்க 2 லியோ இருக்கிறாங்க. So, தமிழ்ல சிம்மத்துல லக்ஷ்மி இருக்காங்க, நீங்க ஒரு லியோ. ஸோ இங்க இருக்கிறது எல்லாம் ஜெமினி அண்ட் ஆரிஸ். ஸோ எல்லாம் ஸ்கார்பியோ நான். ஸோ எல்லாமே வந்து பவர்ஃபுல்லான சிம்பிள்ஸ், ஜோடியாக் சிம்பிள்ஸ். நம்ம எல்லாரும் ஒண்ணா கலந்துருக்கோம், ஒண்ணா சேர்ந்திருக்கோம். We have some higher purpose. We are aligned to have that higher purpose. So be with that energy. Let us do some magic for us and for others too. நாம நமக்கும் மேஜிக் செஞ்சு நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் மேஜிக் நடத்துவோம். ஸோ இப்போ எல்லாரும் அவங்க ஒருத்தொருத்தவங்களுக்கா ஜூட் எனர்ஜி அனுப்பிட்டு நம்ம இந்த செஷன்ல இருந்து வெளியில வரலாம். நீங்க ஒருத்தொருத்தவங்களுக்கா இப்படி அனுப்புங்க. ஜூட் எனர்ஜி, ஜூட் எனர்ஜி, ஜூட் எனர்ஜி, ஜூட் எனர்ஜி, ஜூட் எனர்ஜி, ஜூட் எனர்ஜி. ஸோ சுசி அண்ட் விசா நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க ஒரு 2 செகண்டுக்கு. எல்லாருக்கும் நாங்க கொடுக்குற எனர்ஜி நீங்க ரிசீவ் பண்ணணும், நீங்க கொடுக்குற எனர்ஜி நாங்க ரிசீவ் பண்ணணும். So jute energy, jute energy, whatever thing you want, that is going to be coming to you. Jute. So have a heart, grow your heart and fill your heart with love and love only. So ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் கேலரி வியூல. ஹார்ட் கொடுக்கணும்னா நீங்க ரியாக்ஷன்ல ஹார்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். Thank you so much for showing up for this Lionsgate Portal meditation session. Have a great day. May all your manifestation come true easily and effortlessly. Bye. Take care. Stay mindful. Stay happy. See you. Good night. I love you. Thank you. Bye bye.